ரவிமோகன் அவர்களுக்கு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. அந்த தீர்ப்பை பார்த்துட்டு கேப்ஷன்ஸும் சரி, கமெண்ட்ஸ்லையும் சரி, நீதி வென்றதுன்னு போட்டிருக்காங்க. ரவிமோகனுக்கு என்ன சொல்லியிருக்காங்க கோர்ட்டு? ரவிமோகன் ஆர்த்தியோடைய விவகாரத்து வழக்கு பார்த்தீங்கன்னா சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஆர்த்தி ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. அது என்ன அப்படின்னா 40 லட்சம் மாதம் 40 லட்சம் ஜீவனம்சம் வேணும் ஜெயம் ரவிட்ட இருந்து. அந்த வழக்கு நீண்ட காலமாக விசாரணையில் இருந்தது. 40 லட்சம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அமௌண்ட். ஜெயம் ரவி ஒன்றும் அம்பானி குடும்பத்து வாரிசு கிடையாது. 40 லட்சம் மாதம் ஜீவனம்சம் கொடுக்கறதுக்கு இப்போ ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அது தீர்ப்பு என்ன அப்படின்னா, ஜெயம் ரவி மாதம் 3 லட்சம் ஜீவனம்சம் கொடுத்தா போதும். அந்த தீர்ப்புலேயே இன்னொன்று ஒரு பாயிண்டாகவும் அவங்க மகன்களை அவர் சந்திக்கலாம், அதுக்கு எந்த தடையும் விதிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படி சார்? இந்த விவகாரத்து வழக்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெண்கள் கிட்ட குழந்தைங்க மாட்டிக்குவாங்க. எப்படின்னா, குழந்தைங்கன்னா மைனர் சைல்டு, 18 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்க பெண்கள்கிட்ட அவங்களுடைய கஸ்டடியில் இருப்பாங்க. கணவன் பிரிஞ்சு போகும்போது அப்படின்னா குழந்தைங்க தாயோட கஸ்டடியில் இருப்பாங்க. ஒரு தாயோட கஸ்டடியில் குழந்தை ஆரம்பத்துலேருந்து இருந்துச்சுன்னா அந்த கஸ்டடியிலிருந்து தகப்பனோட கஸ்டடிக்கு அந்த குழந்தைய அவ்வளோ சீக்கிரம் வாங்கிட முடியாது. பெண்களுக்கு தான் குழந்தைங்க மேலே அதிக பாசம் இருக்குன்னு நினைப்பாங்க. பல பேர் நினைக்கிறாங்க, அப்படி அது கிடையாது. ஆண்களுக்கும் குழந்தைங்க மேலே சரிசமமான பாசம் இருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நம்ம கணவர் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரா அப்படின்னும் போது அந்த சேர்ந்துருவாரா அப்படின்னு சில முயற்சிகள்லாம் நடக்கும், சமாதான முயற்சிகள்லாம் நடக்கும். அதுலேயும் நடக்காதுன்னு தெரியும் போது என்னன்னா கோவத்தை வெளிப்படுத்துவாங்க. அந்த கோவ வெளிப்பாடு தான் ஆர்த்தி பண்ணியிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். காலையிலேருந்து இல்லை ஒரு நேரத்துலேருந்து ஒரு செய்தி சார், நீதி வென்றதுன்னு எல்லா தரப்புலேருந்து நீதி வென்றது. என்ன நீதி வென்றதுன்னு போய் பார்த்தா ரவிமோகன் அவர்களுக்கு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. அந்த தீர்ப்பை பார்த்துட்டு கேப்ஷன்ஸும் சரி, கமெண்ட்ஸ்லையும் சரி, நீதி வென்றதுன்னு போட்டிருக்காங்க. அந்த என்ன சார் ஆச்சு? என்ன ரவிமோகனுக்கு என்ன சொல்லியிருக்காங்க கோர்ட்டு? ரவிமோகன் ஆர்த்தியோடைய விவகாரத்து வழக்கு பார்த்திங்கன்னா சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஆர்த்தி ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. அது என்ன அப்படின்னா, 40 லட்சம் மாதம் 40 லட்சம் ஜீவனம்சம் வேணும் ஜெயம் ரவிட்ட இருந்து. எதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு, அப்புறம் குழந்தைங்களுடைய ஸ்கூல் ஃபீஸு, இந்த மெயின்டெனன்ஸ்க்கு 40 லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போடுறாங்க. ஸோ அந்த வழக்கு நீண்ட காலமாக விசாரணையில் இருந்தது. 40 லட்சம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அமௌண்ட்டு. அது ஒரு நடிகர் ஜெயம் ரவி பார்த்திங்கன்னா பாப்புலராக இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 10-15 கோடி ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். ஆனால் இன்றைக்கி ரியாலிட்டி என்ன அப்படின்னா, ஜெயம் ரவியோட மார்க்கெட்டுங்கிறது பழைய லெவலில் இல்லை. ஏன்னா ஜெயம் ரவி நடித்த படங்கள் எல்லாம் தொடர்ந்து தோல்வி படங்களாக இருந்தது. நீங்கள் பராசக்தியில் கூட பார்த்துருப்பீங்க, ஜெயம் ரவி வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்சுப்பார். ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்தவர் ஒரு வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்சுப்பார். அதுக்கு எல்லாமே காரணம் என்ன அப்படின்னா, ஜெயம் ரவிக்கு இன்றைக்கி பண தேவை இருக்குது. பணம் ரொம்ப தேவைப்படுது. அது அவர் சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா, அது குடும்ப வாழ்க்கை. ஆர்த்தி ஜெயம் ரவி 2 பேரும் கணவன் மனைவி, 2 பேரும் நீண்ட நாளாக பார்த்திங்கன்னா நல்ல கணவன் மனைவியாக இருந்தாங்க. நிறைய டிவி சேனல்ஸ்ல எல்லாம் பார்த்தா அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு கப்புள்ஸாக இருந்தாங்க. 2 பேருக்கும் 2 ஆண் குழந்தைங்க இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு ஷாக்கிங்கான ஒரு செய்தி 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அது என்ன அப்படின்னா, ஜெயம் ரவி ஆர்த்தி 2 பேரும் பிரிகிறாங்க, விவாகரத்து பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தி யாருமே நம்பலை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது உண்மையாக இருக்குமா அப்படின்னு எல்லாருமே ஷாக் ஆனாங்க. விசாரித்து பார்க்கும்போது அது உண்மைதான் அப்படின்னு தெரிய வந்தது. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போச்சு. இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும்போது நீதிமன்றத்துக்கு போய் இந்த வழக்கு நடக்கும்போது அவங்களுக்குள்ள பிரச்சனை ஒன்றும் பெருசாக இருக்காது. ஒரு பக்கம் வழக்கு நடந்துட்டு இருக்கும், வழக்குக்கு 2 பேருமே போயிட்டு வருவாங்க. ஆனால் இங்கே ஜெயம் ரவி மேட்டரில் என்ன நடக்குது அப்படின்னா, எல்லா காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸு, ஏகப்பட்ட ஜெயம் ரவி மேலே ஆர்த்தி சில புகார்களை சொல்கிறது, ஆர்த்தி மேலே ஜெயம் ரவி சில புகார்களை சொல்கிறது, இப்படி நீண்டுக்கிட்டே போச்சு. இது எப்படின்னா இந்த எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை தான், எப்போ பாரு பிரச்சனை தான். சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி ஒரு வீடியோ ஒன்று போட்டார். அது ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அதில் பார்த்தீங்கன்னா பயங்கர எமோஷனலாக கத்துறாரு, அழுகிறாரு, சாந்தமாக பேசுகிறாரு. அவருடைய மனநிலையிலே அவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு நல்லா தெரிய வந்தது. ஸோ அப்படி அதில் பலவிதமான காரணம், ஏதோ ஒரு மன உளைச்சல், குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை ஜெயம் ரவிக்கு ஒரு பெரிய மன உளைச்சலை கொடுத்து, அதனால் மன உளைச்சல் ஜெயம் ரவி இருந்தார். அந்த நேரத்தில் இந்த வழக்கு, இந்த ஆர்த்தி போட்டிருக்காங்க இல்லையா, 40 லட்சம் ஜீவனம்சம் வேணும் ஒரு மாதத்துக்கு அப்படின்னும் போது அது மிகப்பெரிய தொகை. அவர் ஜெயம் ரவி ஒன்றும் அம்பானி குடும்பத்து வாரிசு கிடையாது. 40 லட்சம் மாதம் ஜீவனம்சம் கொடுக்கறதுக்கு. ஸோ
அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப தடுமாட்டிட்டு இருந்தார். நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்கன்னும் போது அதை எதிர் மனு போட்டு வழக்கறிஞர்கள் வாதாடி நியாயம் வாங்கணும்ல, அது எப்படி கிடைக்குமோ கிடைக்காதோ, 40 லட்சம் கேட்ட இடத்துல வந்து 30 லட்சம் கொடுத்துரு, 20 லட்சம் கொடுத்துருன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பதற்ற மனநிலையிலே ஜெயம் ரவி இருந்தார் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜெயம் ரவியோட நடவடிக்கையிலே நமக்கு தெரிஞ்சது. இப்போ ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அது தீர்ப்பு என்ன அப்படின்னா, ஜெயம் ரவி மாதம் 3 லட்சம் வந்து ஜீவனம்சம் கொடுத்தா போதும். இது எப்படின்னா இன்ட்ரீம், அதாவது இடைக்கால ஜீவனம்சம்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா, இந்த வழக்கு கணவன் மனைவியினுடைய விவாகரத்து வழக்கு வந்து கோர்ட்டில் நடந்துட்டு இருக்கு. இந்த விவாகரத்து வழக்கு நடந்து எப்போ முடியும்னு தெரியாது. நிறைய அவங்களும் ஜெயம் ரவி தன்னுடைய வாதங்களை வைக்க வேண்டியிருக்கும், ஆர்த்தி அவங்களுடைய வாதங்களை வைக்க வேண்டியிருக்கும். விவாகரத்து வழக்கு இன்னும் கொஞ்சம் 1 வருஷமோ 2 வருஷமோ கூட நடக்கலாம். ஸோ அதுக்கு மேலே கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னும் போது இந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஜெயம் ரவி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கு முடிகிற வரைக்கும், இந்த வழக்கு ஒரு தீர்ப்பு வந்து முடிகிற வரைக்கும் இந்த 3 லட்ச ரூபா வந்து ஜீவனம்சம் மாதம் மாதம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இது சரியான விஷயம். அவங்க 40 லட்சம் கேட்கறதுங்கிறது ரொம்ப 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 அதிகமான ஒரு தொகை. அது வந்து எப்படின்னா, ஜெயம் ரவி எப்படியாவது கார்னர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அது மாதிரி கேட்பாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, பெண்கள் விவகாரத்து அப்படின்னா அது சட்டத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி இந்த குழந்தைங்க பார்க்க விடுறதில்ல. ஜெயம் ரவியோட குழந்தைங்கள ஜெயம் ரவி பார்க்கணும்னு நினச்சா பார்க்க விடுறதில்ல. ஸ்கூலுக்கு போய் பார்க்கணும்னு நினச்சா கூட பார்க்க விடுறதில்ல. இதெல்லாம் வந்து நம்ம சொல்லலை. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவியே வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அவருடைய பேட்டிகளில் பதிவு பண்ணியிருக்காரு, அவருடைய ப்ரெஸ் மீட்டில் பதிவு பண்ணியிருக்காருன்னும் போது எல்லாமே ஜெயம் ரவி தான் சொல்கிறார். அப்படின்னும் போது 40 லட்சம் கொடுக்க சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பதட்டம் அவர் இருந்திருக்கும். ஒரு நாளைக்கு 1.5 லட்சமா, அப்போ 40 லட்சம் கொடுக்கணும்னு கேட்டால் அப்போ 1.5 லட்சம் என்ன செலவழிப்பாங்க? ஒரு நாளைக்கு 1.5 லட்சத்துக்கு என்ன செலவு இருக்குது? அதனால் வந்து அது நியாயமற்ற ஒரு கோரிக்கையாக வந்து நீதிமன்றமே ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கு அந்த கோரிக்கையை. ஸோ நியாயமான விஷயம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 10,000 ரூபா, மாதத்துக்கு 3 லட்ச ரூபா அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான ஒரு தீர்ப்பு. அது தீர்ப்பு கிடையாது, இடைக்கால ஜீவனம்சம். அது இந்த நீதிமன்றம் வழங்கியிருக்கு. ஸோ இது ஜெயம் ரவி அந்த பணம் அவரால் கொடுக்க முடியும். ஏன்னா அவர் வந்து இப்போ படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு, நிறைய படங்கள் தொடர்ந்து புது புது படங்கள்லாம் கமிட் ஆகிட்டு இருக்காரு. அப்படின்னும் போது இதை வந்து அவரால் கொடுக்க முடியும். வருஷத்துக்கு 36 லட்சங்கிறது ஒரு தொகை கிடையாது. அது அவருடைய மனைவிக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுத்தான் ஆகணும். ஏன்னா வந்து அது ஒரு கடமை. ஜீவனம்சம் கேட்கும்போது மனைவி கேட்டால் கணவன் கொடுக்கணும். கணவனுக்கு சம்பாத்தியம் இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணால் அதை கொடுக்கணும், அது கட்டாயம். ஸோ அது தீர்ப்பு நல்ல தீர்ப்பாக வந்திருக்கு. ஜெயம் ரவிக்கு இது சாதகமான தீர்ப்பாக அமைஞ்சிருக்கு. ஓகே சார், அந்த தீர்ப்புலேயே இன்னொன்று ஒரு பாயிண்டாகவும் அவங்க மகன்களை வந்து அவர் சந்திக்கலாம், அதுக்கு எந்த தடையும் விதிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படி சார்? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, இந்த விவாகரத்து வழக்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெண்கள் கிட்ட குழந்தைங்க மாட்டிக்குவாங்க. எப்படின்னா, குழந்தைங்கன்னா மைனர் சைல்டு, 18 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்க பெண்கள்கிட்ட வந்து அவங்களுடைய கஸ்டடியில் இருப்பாங்க. கணவன் பிரிஞ்சு போகும்போது அப்படின்னா குழந்தைங்க தாயோட கஸ்டடியில் இருப்பாங்க. ஒரு தாயோட கஸ்டடியில் குழந்தை ஆரம்பத்துலேருந்து இருந்துச்சுன்னா, அந்த கஸ்டடியிலிருந்து தகப்பனோட கஸ்டடிக்கு அந்த குழந்தைய அவ்வளோ சீக்கிரம் வாங்கிட முடியாது. அது ரொம்ப டஃப்பான வேலை. இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பாயிண்ட் எப்பவுமே அப்படின்னா, ஒரு கோவம், ஒரு வெஞ்சன்ஸ்லாம் வரும் பெண்களுக்கு. நம்ம கணவன் நம்மளோட இருந்தவர் இன்னைக்கு நம்மளை விட்டுட்டு போயிட்டாரே அப்படிங்கிற ஒரு கோவம் வரும். அதுவும் ஜெயம் ரவி கேஸில் பார்த்தீங்கன்னா, கெனிசா அது இதுன்னு பேசப்படும் போது அந்த கோவம் இன்னமும் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரிகர் ஆவாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ட்ரிகர் ஆகி பொதுவாக பெண்கள் வந்து பொதுவாகவே இப்படி செய்வாங்க. எப்படின்னா, குழந்தைங்களை காட்ட மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு ட்ரம்ப் கார்டுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு துருப்பு சீட்டாக வந்து பயன்படுத்துவாங்க. அப்படிதான் வந்து ஜெயம் ரவியாலையும் குழந்தைங்களை பார்க்க முடியாத ஒரு சூழல் இருந்துகிட்டு இருந்திருக்கு இந்த 2 வருஷமா. இது எப்பவுமே என்னன்னா, ஒரு விஷயத்து நீதிமன்றத்தில் எப்பவுமே வந்து குழந்தைங்களை தகப்பன் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா தகப்பன் வந்து சந்திக்கிறதுக்கு எப்பவுமே வந்து நீதிமன்றம் வந்து அனுமதி கொடுக்கும். அன்லஸ் அன்டில், அதாவது வந்து தகப்பன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிமினல் கேஸ் இருக்குது, இல்லை ரொம்ப தப்பான கேஸ் இருக்குது, அவர் ஒரு மோசமானவர் அப்படின்னு அடையாளப்படுத்தாத வரையில் தகப்பன் கேட்டால் நிச்சயமாக 100% வந்து பார்த்தீங்கன்னா அந்த தகப்பனுக்கு அந்த உரிமை உண்டு, குழந்தைய பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அது ஜெயம் ரவி ஏன் இத்தனை நாள் அந்த மனுவை போடாமல் இருந்தார்? அது மனு கோர்ட்டில் போடணும். நீதிமன்றம் அந்த நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கு நடக்கிற அந்த நீதிமன்றத்தில் இந்த மனுவை போட்டால் அந்த நீதிபதிகள் அப்போவே எடுத்து விசாரணை பண்ணி, குழந்தைங்க மைனர் சைல்டாக இருக்கும்போது குழந்தைங்களையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. பொது ஓப்பன் கோர்ட்டில் விசாரிக்காட்ட கூட நீதிபதியே வந்து தனி அறையில் கூப்பிட்டு என்ன ஏது, உங்கள் அப்பா எப்படிப்பட்டவர், என்ன அடிப்பாரா, இந்த மாதிரியெல்லாம் விசாரிப்பாங்க. விசாரித்து அதில் எதுவுமே பிரச்சனை இல்லை, நல்ல ஒரு ஒப்பீனியன் தான் இருக்குது அப்படின்னா
கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அப்படி தான் வந்து ஜெயம் ரவி அந்த மனு போட்டிருக்காரு. அது குழந்தைங்கள பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணிடுறாங்க. அலோவ்னா எப்படின்னா எல்லா நேரமும் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ண முடியாது. ஏன்னா அது கஷ்டம். ஏன்னா ஸ்கூல் போகிற பசங்களாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது படிப்பு தடைப்படாமல் ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை குறிப்பிட்ட ஒரு 2 நாளோ ஏதோ ஒரு நாள் சொல்லி அவங்க வந்து பார்த்துக்கலான்னு அலோவ் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் ஜெயம் ரவியோடைய குழந்தைங்க 2 பேருமே ஜெயம் ரவி வீட்டுக்கே வந்துடலாம். இப்போ ஏன்னா ஆர்த்தியும் சென்னையில் தான் இருக்காங்க, ஜெயம் ரவியும் சென்னையில் தான் இருக்காரு. ஜெயம் ரவியோட வீட்டுக்கே இப்போ சனி ஞாயிறு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சனி ஞாயிறு வந்து ரெண்டு நாள் வந்து இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் கொண்டு போய் ஆர்த்தி அவங்க வீட்டில் விட்டுறணும். இது ரூல்ஸு. அதை ஃபாலோ பண்ணணும். அதை அலோவ் பண்ணுவாங்க. ஜெயம் ரவிக்கும் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஸ் மீட் எமோஷனலாக கத்தும்போது என்னுடைய பசங்களை கூட பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. நான் ஒரு அப்பா, என்னுடைய குழந்தை, என்னுடைய ரத்தம் அப்படி இப்படின்னு கச்சாமச்சான்னு கண்ணாப்பண்ணான்னு கத்துனார். அதெல்லாம் எப்படின்னா அவருடைய ஃபீலிங், அவருடைய அப்படியே பஸ்ட் அவுட் ஆகுறாரு பயங்கரமாக. எல்லாமே தடைப்பட்டிருக்கு. குடும்பம் என்னதான் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இது பந்தம், பாசம், ரத்தம், சொந்தம் போது குழந்தைங்களெல்லாம் பார்க்க விடலைன்னா எந்த தகப்பனுக்கும் வழி இருக்கும். பொதுவாக என்ன நினைப்பாங்க அப்படின்னா பெண்களுக்கு தான் வந்து குழந்தைங்க மேலே அதிக பாசம் இருக்குன்னு நினைப்பாங்க. பல பேர் நினைக்கிறாங்க அப்படி. அது கிடையாது. ஆண்களுக்கும் குழந்தைங்க மேலே சரிசமமான பாசம் இருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும்போது ஒரு தகப்பனா குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு நல்ல விஷயம். அது எப்படின்னா ஒரு நல்ல மனிதன் தான் அப்படி நினைக்க முடியும். ஒரு நல்ல தகப்பன் தான் அப்படி நினைக்க முடியும். குழந்தை அவங்க வீட்டில் இருக்கு, நமக்கு என்ன இருக்கு குழந்தை அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறவங்க இப்படி கோர்ட்டில் போய் வாதாடி இது வந்து அதுக்கு தீர்ப்பு வாங்கிட்டு வர மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இனிமே குழந்தைங்களோட ஒரு வாரத்தில் 2 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான்னு வச்சுங்க, இன்னும் மன அமைதியை வந்து ஜெயம் ரவி கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். அது ஒரு குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது ஒரு காலகட்டம் தானே. அப்புறம் பெருசா வளர்ந்துருவாங்கல்ல, அந்த காலகட்டத்துல குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சூழல்ல அது இப்ப அமைஞ்சிருக்குதுங்கிறது நல்ல விஷயம். இது சட்டப்படி கிடைக்கிற ஒரு விஷயம் தான். ஓகே சார், இதுல இருந்து என்ன சார் பார்க்க வரலாம்? இப்போ ஆர்த்தி அவர்கள் இந்த மாதிரி 40 லட்சம் கேட்ட உடனே எல்லாருக்குமே என்ன இது 40 லட்சம்ன்றது எப்படி தர முடியும்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருந்துச்சு. அதுக்கு 3 லட்சம் தாங்கன்னு சொல்லி நீதிமன்றம் பதில் அளிச்சிருக்கு. இதை எப்படி சார் பார்க்குறது? ஆர்த்தி அவர்கள் வந்து அளவுக்கு மீறி ஆர்த்தி மேலே ஜெயம் ரவி அவர்கள் வச்ச குற்றச்சாட்டுக்கெல்லாம் இவங்க இதுதான் என்னுடைய முகம்னு தெரிகிற மாதிரி பதில் அளிச்சிருக்காங்க. அதில் எப்படி சார் பார்க்குறது? இது எப்படி பதில் சொல்கிறது அப்படின்னா, பொதுவாகவே வந்து இது நடந்துட்டுருக்கு. இந்த மாதிரி விவகாரத்து வழக்குகளில் வந்து நடந்துட்டுருக்கு. காரணம் வந்து எப்படின்னா கோவம், ஒரு மோட்டிவேஷன். நான் சொன்னேன்ல, நம்ம கணவர் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரா அப்படின்னும் போது அந்த சேர்ந்துருவாரா அப்படின்னு சில முயற்சிகள்லாம் நடக்கும், சமாதான முயற்சிகள்லாம் நடக்கும். அதுலேயும் நடக்காதுன்னு தெரியும் போது என்னென்னா கோவத்தை வெளிப்படுத்துவாங்க. அந்த கோவ வெளிப்பாடு தான் ஆர்த்தி வந்து பண்ணியிருக்காங்க. 40 லட்சம் கேட்குறதுங்கிறது அவங்களுக்கே அது வந்து சரியாக பட்டிருக்காது. இருந்தாலும் வழக்கறிஞர்லாம் சொல்லியிருப்பாங்க 40 லட்சம் கேட்டு போடலாம், தொந்தரவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ 40 லட்சம் கேட்டு போட்டிருக்காங்க. 40 லட்சம் அவங்க கேட்டு போட்டாலும் இது நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கவங்க ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவங்களுக்கு எல்லாம் அவங்களும் ஒரு தாய் தகப்பனாக தானே இருப்பாங்க. அவங்களுக்கும் தெரியும்ல, எல்லா விஷயங்களும் தெரியும்ல. அப்படின்னும் போது ஜெயம் ரவி வந்து அவ்வளோ பெரிய சம்பாத்தியக்காரர் கிடையாது. அதுவும் குறிப்பாக இன்னைக்கு கிடையாது. அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஜெயம் ரவி சொல்கிறது தான் இப்போ நம்ம பதிவு பண்ண போகிறது. ஜெயம் ரவி சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த வழக்கு ஆரம்பித்து இந்த பிரச்சனை வெளியில் வரும்போது என்னை வந்து அடக்க முறையில் வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் கூட இல்லாமல் இருந்தது. நான் வந்து எதுக்குமே அவங்கக்கிட்ட கையேந்தி வந்து நிற்க வேண்டியிருந்தது. ஒரு ஆடு மாதிரி என்னை வந்து பார்த்திங்கன்னா அவங்க நினைக்கிற மாதிரி என்னை வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. என்னுடைய டேட்ஸை அவங்களுடைய படம் எடுக்கிறதுக்கு, அது நீங்கள் தெரியும் உங்களுக்கு, ஆர்த்தியோட தாயார் சுஜாதா விஜயகுமார் அவர்கள் நிறைய படங்கள் தயாரித்தார் ஜெயம் ரவியை வச்சு. ஒன்றா இருந்தாங்க, மாமனார் மருமகன், மாமியார், மனைவி எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் அது நடந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஜெயம் ரவி வெளியில் வந்து சொல்கிறார், என்னை வெளியில் நடிக்க விடலை, எங்கள் அப்பாவுக்கு நான் படம் பண்ண விடலை. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் நம்மளுடைய இவர் இருக்கார்ல மோகன், அவருடைய அப்பா, அவருக்கு வந்து ஒரு படம் பண்ணிகிட்டே இருப்பார் வருஷத்துக்கு. அவருடைய இவர் வந்து டைரக்ட் பண்ணுவார், ராஜா வந்து டைரக்ட் பண்ணுவார். ஸோ அதெல்லாமே நின்று போச்சு பாருங்க சமீபத்தில். ஸோ என்னை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கையில் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க, டோட்டலாகவே கையில் எடுத்துட்டாங்க. என்னை வந்து ஒரு பொம்மை மாதிரி கையில் எடுத்து அவங்க செயலாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி, அதனால தான் என்னால் வந்து தாங்க முடியாமல் நான் வெளியில் வந்துட்டேங்கிறது. இதெல்லாமே அவர் பதிவு பண்ணது தான், நம்ம சொல்கிறது கிடையாது. ஒரு இடத்துல விக்ரம் கூட சொல்லியிருப்பார், அவன்கிட்ட வந்து காசே இருக்காது, மச்சான்கிட்ட காசே இருக்காது, ஒரு டீ குடிக்க கூட அவன்கிட்ட காசு இருக்காது, அவன் மனைவிட்டு தான் காசு கேட்டு வாங்குவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுலேருந்து எப்படி தெரியுதுன்னா, ஒரு விஷயம் மட்டும்
நம்ம இது வந்து ஜெயம் ரவி, ஆர்த்தி இந்த கேஸையும் நம்ம விட்டுருவோம். கணவன் மனைவிக்குள்ள ஒரு விஷயம் அப்படின்னா, ஒருத்தர் பரஸ்பரம் விட்டு கொடுத்து வாழ்ந்தாதான் அது நல்ல தாம்பத்தியமா இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல கணவனை இறுக்கி பிடிக்கணும்னு மனைவியோ, இல்ல மனைவியை இறுக்கி பிடிக்கணும்னு கணவனோ நினைச்சா இந்த மாதிரி தான் சிக்கல் வந்துரும். அப்படிதான் ஒரு மாரி ஒரு ஒரு ஆளுமையான ஒரு இடத்துல கட்டுப்பாடோட நடக்க வேண்டிய ஒரு சூழல். எங்க போனாலும் எங்க போன? எங்க போன? ஏன் போன? யாரோட இருக்க? இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னைக்காவது ஒரு நாள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் என்னன்னா அது உடைஞ்சிரும். அது பஸ்ட் அவுட் ஆகி உடைஞ்சிரும். அந்த மாதிரி தான் உடைஞ்சு வெளில வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு வந்தது ஒரு பக்கம், குடும்பம் ஒரு பக்கம், வேற ஏதோ ஒன்று நடந்தது ஒரு பக்கம். இதெல்லாமே மீறி இன்னைக்கு வந்து ஜெயம் ரவி நிறைய படங்கள் இப்போ தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு. நல்லா ஜெயம் ரவி பேசுறதெல்லாம் நம்ம வீடியோஸ்லாம் பார்க்க முடியுது. சமீபத்தில் கூட ஒரு விழாவில் வந்து ரொம்ப தெளிவாக பேசியிருந்தாரு, மன்னிப்பு கேட்டிருந்தாரு. என்னை மன்னிச்சிருங்க தமிழ்நாட்டு மக்களேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஜெயம் ரவி மனசில் ஒரு அமைதி இப்போ நிலவ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த கேஸில் 3 லட்சம் ஜீவனாம்சம் கொடுக்க சொன்னது, இடைக்கால ஜீவனாம்சம் இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் கொடுக்க சொன்னது, அதுக்கப்புறம் பசங்களை பார்க்கறதுக்கு அனுமதிச்சதெல்லாம் ஜெயம் ரவிக்கு ஒரு வெற்றி தான். அது வந்து ஒரு கோர்ட்டில் போராடி தான் இதை வந்து அவர் பெற்றிருக்கிறார். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம். நேரம் தந்ததுக்கு நன்றி சார்.